Okay. So this is liquidity example. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா லிக்விடிட்டிக்கு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து லிக்விடிட்டினா என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்த்தாச்சு. லிக்விடிட்டி டைப்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ நவ் லிக்விடிட்டி எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஏன்னா எனக்கு வந்து போன வீடியோவில் நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு திருப்தி படல. அதனால் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் ஒரு 7 எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஓகே, இதில் வந்து ஒரு 7 எக்ஸாம்பிள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இட்ஸ் ஒன்லி எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ முக்கியமாக ப்ரோ அப்படின்னா நீ சார்ட்டில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தான் உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ லிக்விடிட்டி அப்படிங்கிறது எடுத்தோம் கவுத்தோன்னு போய் அப்ளை பண்ணுறது இல்லை. ஓகேவா? அதனால தான் உனக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ யூ மஸ்ட் வாட்ச் திஸ். ஓகே, லெட்ஸ் கோ. இது ஹீரோ எஸ்டி 1 மினிட் சார்ட். ப்ரோ 1 மினிட்லாம் லிக்விடிட்டி இருக்குமா? எங்கேயா இருந்தாலும் லிக்விடிட்டி தான். 1 மினிட்ல ட்ரேட் எடுக்க மாட்டாங்களா? ஓகே, ஸோ திஸ் இங்கே உங்கள் கண்ணுக்கு தெரியுது என்ன ப்ரோ? லிக்விடிட்டி ஃபைன் பண்ணணும்னா நான் 4 ஹவர் போகணும், 1 ஹவர் போகணும், எனக்கு ப்ரீவியஸ் டே போகணும், சார்ட் டைம் ஃப்ரேம்லாம் மாற்றி மாற்றி தான் லிக்விடிட்டி ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னா யூ ஆர் நாட் என்னது, நீ ட்ரேடிங்க்கு செட் ஆக மாட்டேன். நான் டைம் ஃப்ரேம் மாற்றி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா எஸ், மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, பட் நான் மாற்றி தான் லிக்விடிட்டி ஃபைன் பண்ணுவேன், அப்போ தான் எனக்கு கரெக்டாக பிடிக்க முடியும் அப்படின்னா நீ ட்ரேடராக இருக்கிறதுக்கு உனக்கு என்ன சொல்கிறது, ஒர்த் இல்லை, அந்த அளவு இது இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் நீ டைம் ஃப்ரேம் மாற்றி தான் லிக்விடிட்டி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேம் இந்த மாதிரி இப்போ கொடுத்துருக்கல, ஸோ இந்த கட்டத்துக்குள்ள ஒரு சார்ட்டை கொடுத்தாலும் உன்னால எது லிக்விடிட்டி மார்க்கெட் எங்கே நெக்ஸ்ட் போக போகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியணும். ஓகேவா? தட் இஸ் ட்ரேடர். ஸோ நவ் ஓகே, ஸோ ப்ரைஸ் இங்கே தான் நம்மளுக்கு சார்ட் கிடச்சிருக்கு. ஸோ இங்கேருந்தே பாரு, வாட் இஸ் திஸ் ப்ரைஸ், ஒரு சின்ன மூமெண்ட். ஓகேவா? எக்ஸ்பேன்ஷனோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ அதை பற்றி நீ கேர் பண்ணுமா அப்படின்னா நோவே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ யூ வாண்ட் டு நோட் தட் ப்ரைஸ் இங்கேருந்து என்ன ஆயிருக்கு, ஒரு நல்ல மூமெண்ட். ஸோ ஓகே, ஸோ இந்த நல்ல மூமெண்ட்டுக்கு இங்கே என்ன நடந்திருக்கு, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆட்டம் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ நான் ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாரு. இது வந்து என்னது, ஒரு லோ. ஓகே, ஸோ தென் இது வந்து ஹை. ஓகே, இருக்கட்டும், அது வந்து ஹையாகவே இருக்கட்டும். இதுக்கு நடுவில் வேற எங்கேயாவது ஒரு சின்ன ஹை கிடைக்குதா அப்படின்னு பாரு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை கிடைக்குதா, 3 கேன் ஃபார்மேஷன். ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை கிடைக்குதா, 3 கேன் ஃபார்மேஷன். நோட் தட். ஸோ ஆன்டிசிபேட் பண்ணு, 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இது வந்து ஒரு ஹை, இது வந்து ஒரு லோ. ஓகேவா? ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல நவுறத விதத்தை பார்த்தே உன்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும் இது அக்யூமுலேட் ஆகுதுன்ட்டு. ஓகேவா? ஐ ரிமூவ் தட். ஸோ இப்போ இந்த ஹைஸுக்கும் இந்த லோஸுக்கும் நடுவில் ப்ரைஸ் என்ன பண்ணுதுன்னு பாரு. ஒரு கேண்டில் வந்து நேராக போகுது, நெக்ஸ்ட் கேண்டில் அதை கீழே வந்துட்டு ஈக்குவல் லோ சட்டம் கொடுத்துட்டு மேலே போகுது, திரும்பி அந்த ஜோன் பொறுமையாக புஷ் ஆகுது, ஒரு பியரிஷ் கேண்டில் அப்படி லேயர்ஸ் அக்யூமுலேட் ஆகுது. இங்கே நடந்த மூமெண்ட்டுக்கும் எப்படி இங்கே நடந்த கிரீன் கலர் மூமெண்ட்ஸுக்கும் ஆர்எல்ஸ் இங்கே நடந்த ரெட் கலர் மூமெண்ட்ஸுக்கும் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் மூமெண்ட்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சார்ட்டில் பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது என்னது, இதுதான் அக்யூமுலேஷன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ப்ரைஸ் இஸ் எக்ஸ்பேண்டட். ப்ரைஸ் இங்கே என்ன ஆயிடுச்சு, ஆல்ரெடி இது எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, ஆல்ரெடி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுது, ப்ரைஸு கன்சால்டேட் பண்ணுது. கன்சால்டேஷன் எப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேவா? இந்த சார்ட்டில் காமிக்கிற மாதிரி இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இதுவும் கன்சால்டேஷன் தான்.
வை பிகாஸ் இங்க லிக்விடிட்டி கிரியேட் பண்ணுது. மார்க்கெட்ல 2 விஷயம் தான் திரும்பி திரும்பி நடக்கும். ஒண்ணு லிக்விடிட்டிய ஹண்ட் பண்ணும். இல்ல அப்படின்னா லிக்விடிட்டிய கிரியேட் பண்ணும். ஓகேவா? 2 விஷயம் தான். ஸோ இப்ப லிக்விடிட்டி கிரியேட் ஆகுற இடத்துல நீ இருக்கவே கூடாது. எப்படி? இருக்கவே கூடாது. லிக்விடிட்டி கிரியேட் ஆகுற இடத்துல இருந்த அப்படின்னா பலமா அடி வாங்குவ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது? ஸோ ஆன்டிசிபேட் பண்ணு. இது ஒரு சின்ன ஸ்விங், இது ஒரு சின்ன ஸ்விங். இதுக்கு நடுவுல பிரைஸ் வந்து அக்யூமுலேட் ஆகுது. ஸோ தென் இந்த இடத்த அப்படியே இழுத்து விடுறேன். ஸோ இது இங்க என்ன நடக்குது? ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐ assume it. So what is this? High, high, then ஒரு 2 high. ஓகேவா? அப்ப இதெல்லாம் என்னது? ஈக்குவல் ஹை சார்ட் இருக்கா? ரீட்டைலருக்கு என்னது? ரெசிஸ்டன்ட்டா? ஆல்ரெடி இங்க ஒரு லைன் இருக்கா? ஸோ அந்த ஹையை லேட்டா மெர்ஜ் பண்ணிக்கிறியா? ஸோ வாட் இஸ் திஸ்? ரெசிஸ்டன்ஸ். எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ். ரீட்டைலருக்கு ரெசிஸ்டன்ஸ். இங்க என்ன நடக்குது? ஒரு கேண்டில் ஃபுல்லா நல்ல ஜம்ப் ஆகுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டை உடைச்ச மாதிரி பிரேக் அவுட்டா? ஸோ நான் ஸோ இந்த இடத்துல இது ரெசிஸ்டன்ஸு, இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் தாக்குது அப்படின்னு யாராவது இந்த இடத்துல செல் அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? பேட்டர்ன் தானே. ரெசிஸ்டன்ஸை எடுத்து ஒரு கேண்டில் இப்படி பிளாக் கேண்டில், அதாவது செல்ல வர டவுன் க்ளோஸ் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னாலே சம் பீப்புள்ஸ் செல் பண்ணுற ரீட்டைலர்லாம் இருக்காங்க. அதான் உங்களோட கன்ஃபர்மேஷனு. ஸோ இங்கே ஒரு சில செல்லர்ஸ் வந்திருப்பாங்க. இங்கே வரு இந்த இடத்துல வந்து இங்கே வரும்போது ஒரு சிலர் செல் பண்ணியிருப்பாங்க. இங்கே வரும்போது ஒரு சில இந்த இடத்துல பாரு, இந்த இடத்துல நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? இது என்னது? சம் பீப்புளுக்கு இது வந்து ஹேமர். ஓகேவா? ஹேமரா நம்ம பேர் சொல்லுவாங்க. இது வந்து நல்ல எங்கல்ஃபி கேண்டில் அப்படின்னு நல்ல கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் அடிச்சவனும் இங்கே இருப்பாங்க. ஸோ என் கண்ணுக்கு இங்கே தெரியறது என்ன அப்படின்னா, இங்கே செல்லர்ஸோட பை ஸ்டாப்ஸ் இருக்கு. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? பை ஸ்டாப்ஸ் இருக்கு. ஸோ பை ஸ்டாப்ஸ் இருக்கு. இங்கே புதுசாக யாரை கொண்டு வரலாம் அப்படின்னு மார்க்கெட் பிளான் பண்ணுது? பையர்ஸை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிருச்சு? பிரேக் அவுட் பண்ணிருச்சு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் காட் பிரேக் அவுட். ஸோ ஓகே. ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட்டு பையர்ஸையும் கொண்டு வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகணும்ல. ஸோ இந்த இடத்துல என்ன? பை ஸ்டாப்ஸ். ஓகேவா? இதை நீ ஸ்விங் ஹையா எடுக்காட்டியும் பரவாயில்ல. ஓகேவா? இதுதான் லிக்விடிட்டி அப்படின்னு நீ எடுக்காட்டியும் பரவாயில்ல. நோ ஒரி. பட் ஆனால் ப்ரைஸ் இந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணியிருக்குல்ல ரீட்டைலரை, அப்பயே இது என்னது? பை ஸ்டாப்ஸ் அடங்கியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ தென் இதை இந்த இடத்துல பையர்ஸ் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஸோ தென் நீ என்ன பண்ணணும்? செல் பண்ணணும். நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கிளாஸில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை இந்த மாதிரி எங்கல்ஃபி கேண்டில் தான் இங்கே நடந்திருக்கு பார். இது மாதிரி கேண்டில் எதிர்பார்ப்போம். அதெல்லாம் டீட்டெயிலாக பேசலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிளாஸில். ஸோ இங்கே நடந்திருக்கு. அந்தளவு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது என்ன ஜோன்? இட்ஸ் ஆல்சோ அக்யூமுலேஷன். இன்னும் அக்யூமுலேஷன் எண்ட் ஆகல. அக்யூமுலேஷன் எண்ட் ஆனிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்பயே சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகேவா? ஸோ இது என்னது? இன்னும் அக்யூமுலேஷன் எண்ட் ஆகல. ஸோ இது எம்எஸ்எஸ் பாயிண்ட்டு. விக் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ மேபி இப்படியே கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு இது வந்து எம்எஸ்எஸ் நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது. எஃப்இஜியில் என்ட்ரி போடுறோம். ஒரு சிலர் ஒவ்வொருத்தரோட கேரக்டர் ஒவ்வொரு மாதிரி. இங்கே எஃப்இஜியில் என்ட்ரி போடுறோம், ஹையில் எஸ்எல் வைக்கிறோம், எஃப்இஜியில் என்ட்ரியை போடுறோம். அது மாதிரி நினச்சி என்ட்ரி எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஸ்டாப் அவுட் ஆயிருக்கும். அது வேறு விஷயம். ஓகேவா? ஸோ தென் இல்லை ப்ரோ, நான் கொஞ்சம் இதை தான் எடுப்பேன் அப்படின்ட்டு இந்த இடத்துல பார்க்குறவங்களுக்கும் எம்எஸ்எஸ் இங்கே கிடச்சிருக்கு. பீப்புள் தப்பிச்சவங்க தப்பிச்சிருவாங்க, தப்பிக்காதவங்க தப்பிக்கல. ஓகேவா? ஆனால் இது வந்து ரியலான எம்எஸ்எஸ்ஸா அப்படின்னா நோ. ஒன்ஸ் ப்ரைஸ் இது மாதிரி லிக்விடிட்டி எடுத்தது அப்படின்னா ப்ரைஸ் நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து இங்கே இருக்கு பாரு, இது மாதிரி மூமெண்ட் உனக்கு கிடைக்கணும். உடனே ரியாக்ஷன் லிக்விடிட்டி எடுத்த உடனே கிடைக்கணும் எம்எஸ்எஸ் கொடுக்குற இடத்துல. அப்போதான் அங்கே வால்யூம் இருக்குன்னு அர்த்தம். இங்கே ஒன்றுமே இல்லை. இது வேஸ்ட் ட்ராப்பு. அங்கே போய் மாட்டக்கூடாது. ஸோ யூ வெயிட், ஜஸ்ட் வெயிட். இப்போ எங்கே இருக்கு? இது ஹை, இதுக்கும் இதுக்கும் நடுவில் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஓகே, இது என்னது? இங்கே பாடி க்ளோஸ் இருக்கு. கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு இது விக்கு தான். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் பாடி. இது வந்து என்னது? இது வந்து கேண்டில். இது 1 மினிட்ல